இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றியும், அடுத்ததாக உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு பற்றி டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகிறது ஆதார் ஆப்னு சொல்லி மெஷர்மெண்ட்டு ஆதாரை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சிக்காக ஆதார் ஆப் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்த உள்ளது. பிறந்த தேதி, பெயர், எழுத்துப்பிழை, முகவரி, மொபைல் எண் போன்ற முக்கிய விவரங்களை இனி ஆதார் மையத்துக்கு செல்லாமல் மொபைல் மூலமாகவே புதுப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய ஆதார் செயலியின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டுள்ளதால் தரவு பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும், போலி ஆதார் மோசடிகளை தடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதுதான் ஆதார் சம்பந்தமாக என அறிவிப்பு. இந்த ஆதார் மூலமாக இனிமேல் நீங்கள் வீட்டிலேருந்து ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டில் அனைத்து விவரங்களும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு சேவை மையத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஆதார் கார்டு ஆப் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா myAadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கும். வெல்கம் டு மை ஆதார் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் டு டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் கார்டு நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர், விர்ச்சுவல் ஐடி நம்பர், எஸ்ஐடின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆதார் நம்பரை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சா என்டர் பண்ணுங்கள். கேப்ச்சா ஒர்க் ஆகலாம் ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை 2 or 3 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்ச்சா உள்ளே வந்துடும். கேப்ச்சா வந்த பிறகு கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்கள் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 625220 சொல்லியிருக்கும். வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஆதார்னு சொல்லி லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் வரும். இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக ஃபீட்பேக் கேட்டிருப்பாங்க. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு யுவர் ஆதார் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட்னு வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டுக்கான பாஸ்வேர்டு இருக்கும். உங்களோட நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆதார் டவுன்லோட் பண்ண பிறகு சிக்னேச்சர் என்ற ஆப்ஷனில் கொஸ்டின் மார்க்மாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் சிக்னேச்சர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட்னு வரும். உங்கள் நேமுடைய முதல் 4 லெட்டரையும் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதுலேயே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.